இந்து கிறிஸ்டின் நல்லா என்ன பாத்துக்கணும் நல்லா. தம்பி விசாரிச்சு பார்த்துட்டேன், நல்ல குடும்பமா, ஓகேவா? உனக்கு பார்க்க போறது 10வது பொண்ணு. 10வது பொண்ணா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு போஸ்டர்ல உள்ள தள்ளலான்னு பாக்குறியா? தகப்பா, உனக்கு பார்க்க போறது 10வது டைம் பொண்ணுன்னு சொன்னடா. என்ன அடிக்க வர? வாயை வச்சுட்டு ஓட்ட வாய் வச்சுட்டு கம்முன்று. அவங்களே பொண்ணு தரன்ட்டாங்க, புரியுதா? நீ அமைதியா மட்டும் பின்னாடி வா. அது வந்து நீ அமைதியா வாயை மூடி, நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். உனக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா அலைய முடியலடா, புரிஞ்சுக்கடா தம்பி. வாங்க 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 தம்பி, அந்த சேர் எடுத்து போடுப்பா. உட்காரு. இவன் என் பெரிய பையங்க, புரோக்கர் எல்லா சமாச்சாரமும் சொல்லிட்டாப்ல. பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டோம் எல்லாருமே. இருந்தாலும் நேரா ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. தம்பி என்ன படிச்சிருக்காப்லன்னு சொன்னீங்கன்னா, பிஎஸ்சி கம்முன்றா, பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்ஃபில் பண்றாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு மாப்பிள. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கை நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா அப்ப கவர்மெண்ட் வேலையாத்தான் இருக்கணும். அப்புறம் தம்பி கவர்மெண்ட் வேலையில தான் இருக்காருங்க. கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காரு. அப்புறம் என்ன தம்பி, கவர்மெண்ட் ஸ்டாப்ல பையன் இருக்கிறாங்கிறாங்க. போனா புள்ள நல்லா பொழைச்சிக்கோ. சும்மா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறியா? ஆமா, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இல்ல மாமா. சி, கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல மாமா. கவர்மெண்ட் ஸ்டாப்ல இல்லையா? அப்படின்னா மாப்பிள கை நிறைய சம்பாதிக்கிறாருங்க. ஓயா நீ மாப்பிள கை நிறைய சம்பாதிக்கிறாருங்க. கை நிறைய சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க. காலனா காசா இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டாப்ல இருந்தா என் புள்ள சந்தோஷமா இருக்கும். ஏங்க நான் உண்மையை சொல்லிடுறேங்க, மாப்பிள வந்து கேஸ் கம்பெனில இருக்காருங்க. கேஸ் கம்பெனி இல்லையா? மாப்பிள பொண்ணு உங்களுக்குதான். சம்பந்தே மாப்பிள வாங்க மாப்பிள. கேஸுக்கு இவ்வளவு போகலாம். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். அடுத்த முகூர்த்தத்திலே